நம்ம யூனிட் 13 லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் அ லேபிள்டு டயக்ராம். ஸோ அவங்க இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா மேல் ரேபிட்டோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் வந்து கேட்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க இந்த டயக்ராம் வச்சு. நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். அதனால தான் நான் புக்கில் இருக்கிறதே நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சாக்ரோட்டல் சாக், இந்த சாக்ரோட்டல் சாக் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாடிக்கு வெளியே இருக்கிற ஒரு சாக் தான் வந்து இந்த சாக்ரோட்டல் சாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாக்குக்குள்ளே தான் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ், அதாவது இங்கே ஒன்று இருக்கா. ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வந்து இங்கே தான் வந்து இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயுமே வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து இங்கே தான் ப்ரொடியூஸே ஆகும். ஸோ இது வந்து நான் டியூபிள்ஸ்னு சொல்லவும் நீங்கள் உடனே வந்து டியூப் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் வந்து சின்ன சின்ன கொலைடல் டியூப்ஸ் வந்து டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிறது அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. இப்போது இங்கே தான் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ இந்த எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, இந்த எபிடர்மிஸில் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அங்கே ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகி ப்ளஸ் இங்கேயே வந்து மெச்சூர்ட் ஆகும். இந்த எபிடர்மிஸில் தான் வந்து மெச்சூர் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போது இது டேரெக்டாக வெளியே போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது ஸ்டோர் ஆன ஸ்பெர்ம் அங்கே இருந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதுலேருந்து வாஸ் டிஃப்ரென்ஸ் வழியாக தான் ஸ்பெர்ம் வந்து ட்ராவல் ஆகுமா, அதனால வாஸ் டிஃப்ரென்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஸ்பெர்ம் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுதா, ஸோ அதனால தான் வந்து இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஸ்பெர்ம் ஏற்கனவே எபிடர்மிஸில் வந்து மெச்சூர் ஆகிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது இந்த யூரினரி பிளாடருக்கு கீழே வந்து யுரேத்ரா, ஸோ இந்த யுரேத்ரா வந்து ஓப்பன் ஆகும். இப்போது அது வழியாக இந்த ஸ்பெர்ம் ஏற்கனவே மெச்சூர்டாக இருந்துச்சா, இப்போ யுரேத்ரா வழியாக பெனிஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த பெனிஸ் வழியாக தான் வந்து இந்த ஸ்பெர்ம் வந்து பாடியை விட்டு வெளியே போகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. இப்போது இதில் 3 வந்து ஆக்சஸரி கிளாண்ட் இருக்குது. ஸோ ஆக்சஸரி கிளாண்ட் 3 இருக்குது. அந்த 3 என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட், கவுப்பஸ் கிளாண்ட், பெரினியல் கிளாண்ட். ஸோ இந்த 3 கிளாண்டுமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணும். அந்த ஃப்ளூயிடை ஸ்பெர்முக்கு நொரிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்பெர்மை ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது இந்த ஆக்சஸரி கிளாண்ட் தான், இந்த 3 ஆக்சஸரி கிளாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெர்மோட ஜேர்னி வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்டிஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ இங்கே டெஸ்டிஸில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த எபிடர்மிஸில் ஸ்டோர், அதுக்கப்புறம் மெச்சூர்ட் ஆகும், வாஸ் டிஃபரன்ஸ் வழியாக ட்ராவல் பண்ணும், யுரேத்ராக்கு வந்து பெனிஸ் வழியாக பாடியிலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட ஜேர்னி. தேங்க்யூ.